ஒரு குக்கரில் 1 டம்ளர் அரிசி, இது 400 கிராம் அரிசி. அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. ஒரு 25 பூண்டு தோல் உரித்து வச்சுக்கிறேன். பூண்டு நிறைய போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுக்கிறேன். ஒரு 25 சின்ன வெங்காயம் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம் போட்டலாம். சீரகம் போட்டனால நல்லா ஜீரணமாகும். உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இது கொடுத்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டலாம். இப்போது 400 கிராம் தண்ணி ஊற்றிடலாம். அரிசி, பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், இல்லாட்டினா பொங்கி வெளியே வந்துடும். சரியாதவங்கலாம் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் 1 டம்ளர் கொடுத்தா போதும், மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டலாம். இப்போது 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துச்சு, ஏர்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துச்சு. தண்ணிலாம் நம்ம ஊற்றுற தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள், அடியெலாம் பிடிக்கவே இல்லை. இப்போது ஒரு மத்து மேச்சர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நான் பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேவைன்னா இதில் சுடுதண்ணி எடுத்து நல்லா ஊற்றி நல்லா மசிச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி மசிக்கிறதுனால நமக்கு நல்லா ஈஸியாக மசிய வரும். வெங்காயம், பூண்டு, வெந்தயம்லாம் நல்லா மசிச்சா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இது நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சுக்கலாம். இந்த டைம்லேயே உப்பும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் இதில் ஊற்றி நல்லா, இந்த கஞ்சி வந்து தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த கஞ்சிக்கு ஒரு சைடிஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் துவரம்பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஸ்டவ் சிம்மில் வச்சு துவரம்பருப்பு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மணம் வருது, இந்த அளவுக்கு வறுத்தது போதும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 5 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா காரனால நான் கம்மியாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சிடுச்சு. துவரம்பருப்பு உள்ள பிளேட்லேயே நான் மாற்றி வச்சுட்டேன். நான் அதே மீதி உள்ள எண்ணெயிலையும் 20 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ துவரம்பருப்பு காஞ்ச மிளகா இருக்கிற அதே பிளேட்லேயே இதை மாற்றி வச்சிடலாம். பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கிறேன். இது தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் தேங்காய் போடலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கஞ்சி ரெடி ஆகுது. இந்த கஞ்சி சூடாக குடித்தா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்பு சரியில்லாதவங்களாம் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க. 1 டம்ளர் குடிக்கும்போதே வேணும்னு சொல்லி இன்னொரு டம்ளர் கேட்டு வாங்கி குடிப்பாங்க. இதுக்கு துவரம்பருப்பு துவையல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்பு சரியில்லாதவங்க தான் சாப்பிடணும் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு குளிர்ச்சியான இந்த கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டா உடம்பு ரொம்ப கூலாகவும் இருக்கும், நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த குளிர்ச்சியான கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.